இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, பாவியான என்னையும் உமது பிள்ளையாக ஏற்று தேடி வந்து மீட்டீர். இப்போது என்னை உமக்குள் வாழ உருமாற்றி வருகின்றீர். உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றேன். நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கிறேனே. இயேசுவே, நீர் ஏன் மனித உருவம் தரித்தீர் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்தியதற்காக நன்றி கூறுகின்றேன். பாவி என்னை கனிவோடு தேடி வந்து அணைத்து கொண்ட என் நாயனை உம்மை உளமாற போற்றி புகழ்கின்றேன். என் பாவ நிலைகளை பாராமல், என் பலவீனங்களை ஏறெடுக்காமல், அனைத்து துயர்களிலும் கேட்டிலும் நின்று என்னை கைதூக்கி உம் பிள்ளையாக எந்நாளும் வாழ்ந்திடும் புது மனிதனாக மாற்றிடும். கடவுள் வடிவில் விளங்கிய நீர் உம்மையே வெறுமையாக்கி உம்மையே தாழ்த்தி கொண்ட உமது தாழ்ச்சியை என்னிலும் வளரச் செய்யும். வறுமையில் உள்ள இறைமக்களுடன் நன்கு பழகுங்கள், பகிருங்கள் என்று கற்பித்தவரே, நான் அனைவருடன் அன்பாய் பழகவும் உமது மகிழ்ச்சியில் நிறைவாகும் மனநிலையை என்னில் வளர்க்கவும் அருள் தாரும். ஆண்டவரே இயேசுவே, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்கள் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்று என்னில் அனைத்து உரிமைகளையும் நிறைவாய் தந்த உம்முடன் என்றும் நிலைத்திருக்க கிருபை கூர்ந்தருளும். இன்றைய நாளில் என்னை இருளினின்று உமது வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்து உமது மேன்மை மிக்க செயல்களை அறிவிக்கும் வல்லமையையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.